டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் குரூப் 2A மெயின்ஸ் தேர்வு பற்றிய சில விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே. மாணவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டதற்காக இந்த வீடியோவானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களே. அதாவது சமீபத்தில் நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் எவ்வளவு இருக்கும் என்று நாம் தேர்வுக்கு முன்பாகவே கணித்து வெளியிட்டிருந்தோம். அது தேர்வு முடிந்த பிறகு மிக கச்சிதமாக பொருந்துகிறது நண்பர்களே. அதாவது 100% அந்த கட் ஆஃப் ஆனது மிக சரியாக தான் இருக்கிறது. எனவே பார்க்காதவர்கள் அதை பாருங்கள். அதுபோக டிஎன்பிசியால் வெளியிடப்பட்ட ஆன்சர் கீயின் அடிப்படையில் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தால் குரூப் 2 மெயின்ஸ் மற்றும் குரூப் 2A மெயின்ஸ் வரும் என்றும், பிஎஸ்டிஎம் மாணவர்களுக்கு எந்தெந்த தேர்வுகள் வரும் என்றும் முழுமையான விவரங்கள் அடங்கிய வீடியோவானதும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதையும் பாருங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவானது தற்போது நடந்த குரூப் 2A தேர்வுக்கான மெயின்ஸ் தேர்வு பற்றிய சில விவரங்களை மாணவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களே. அதாவது நிறைய மாணவர்கள் பிலிமினரி தேர்வுக்கு கட் ஆஃப் போட்டதை போலவே மெயின்ஸ் தேர்வுக்கும் கட் ஆஃப் போடுங்கள், அப்போதுதான் படிப்பதற்கு வசதியாக இருக்கும், எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தால் வெற்றி பெற முடியும் என்று கேட்டிருந்தார்கள் நண்பர்களே. அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு. அதாவது எந்தெந்த யூனிட்டில் எவ்வளவு மார்க் எடுக்க வேண்டும், என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இது உங்களுக்கான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வீடியோ. ஏனென்றால் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தால் குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதை பற்றிய ஒரு உண்மையான விவரத்தை இப்போது பார்க்கலாம். அப்போதுதான் நீங்கள் திட்டமிட்டு தேர்வுக்கு படிக்க ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் நண்பர்களே. ஒரு தோராயமாக படித்தால் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். எந்தெந்த தலைப்பில் எத்தனை கேள்விகள் சரியாக பதிலளிக்க வேண்டும், மொத்தம் எவ்வளவு கேள்விகள் பதிலளிக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு புரிதலை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. நம்முடைய அகாடமியில் வெளியிடக்கூடிய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஆனது 95% மிக சரியாக பொருந்துகிறது நண்பர்களே. எனவே இதை கவனமாக கேட்டு பயன்பெறுங்கள். பிலிமினரி தேர்வுக்கும் அப்படித்தான் வெளியிட்டிருந்தோம். அது இப்போது மிக சரியாக இருக்கிறது. நிறைய மாணவர்கள் கேட்டது கிணங்க அது மிக சரியாகத்தான் இருக்கிறது நண்பர்களே. அதுபோல அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற உள்ள குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள், அதாவது எவ்வளவு கேள்விகள் மிக சரியாக பதிலளிக்க வேண்டும், எவ்வளவு கட் ஆஃப் வரும் என்பதை பற்றிய ஒரு விவரத்தை இப்போது பார்த்து விடலாம். மாணவர்கள் அதற்கேற்ப தயாரிப்பை தொடங்குங்கள் நண்பர்களே. முதலாவதாக 2 பகுதியாக பிரித்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது குரூப் 2A மெயின்ஸ் தேர்வை 2ஆக பிரித்திருக்கிறார்கள். பார்ட் A என்பது ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியும், பார்ட் B என்பது ஆப்டிடியூட் மற்றும் ரீசனிங் பகுதியுமாக பிரித்திருக்கிறார்கள். பார்ட் A என்று சொல்லக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியில் 5 யூனிட் கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். இந்த 5 யூனிட்டும் சேர்த்து 150 கேள்விகள் கேட்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை பற்றி இப்போது பார்க்கலாம். முதல் யூனிட் மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், 30 கொஸ்டின், அதாவது 30 கொஸ்டின். இந்த முதல் யூனிட்டிலிருந்து 30 கேள்விகள் கேட்கப்படும் நண்பர்களே. அதாவது டிஎன்பிசியாலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாடத்திட்டமானது நம்முடைய டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இரண்டிலுமே பாடத்திட்டமானது, அதாவது குரூப் 2 மெயின்ஸ் மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான பாடத்திட்டங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நம்முடைய டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பார்த்து முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது பாடத்திட்டத்திற்கு வருவோம்.
அதாவது குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் 5 யூனிட் இருக்கிறது. அதில் முதல் யூனிட் மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், அதாவது தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடு மற்றும் பாரம்பரியம் என்ற தலைப்பில் 30 கேள்விகள் கேட்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். நண்பர்களே, மாணவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை சொல்ல விரும்புகிறேன். குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் ஒவ்வொரு யூனிட்டிற்கும் மதிப்பெண்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது எத்தனை கேள்விகள் என்பதை குறிப்பிடாமல் எவ்வளவு மதிப்பெண்கள் என்பதை நிர்ணயித்திருக்கிறார்கள். ஆனால் குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் எத்தனை கேள்விகள் என்பது கேட்கப்படும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இங்கு மதிப்பெண் குறிப்பிடப்படவில்லை நண்பர்களே. ஆனால் ஒரு கேள்விக்கு 1.5 மார்க் தான். இருந்தாலும் இவர்கள் ஒவ்வொரு யூனிட்டிலும் எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் என்பதை பற்றி தான் சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் ஒரு வசதியான முறைதான். நாம் அதற்கேற்றபடி தயாரிப்பை மேற்கொள்ளலாம். இப்போது முதல் யூனிட்டில் 30 கேள்விகள் கேட்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. இதில் நீங்கள் குறைந்தபட்சம் 20 கேள்விகள் மிக சரியாக பதிலளிக்க வேண்டும் நண்பர்களே. அதாவது குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியில் உள்ள முதல் யூனிட்டில் 30 கேள்விக்கு 20 கேள்விகள் நீங்கள் மிக சரியாக பதிலளிக்க வேண்டும் நண்பர்களே. இது ஒரு கடினமான காரியம்தான். ஏனென்றால் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியில் 30 கேள்விக்கு 20 கேள்வி சரியாக பதிலளிப்பது என்பது மிக மிக கடினம்தான் நண்பர்களே. இருந்தாலும் நீங்கள் மெயின்ஸ் தேர்வில் வெற்றி பெற்று பணியில் சேர வேண்டும் என்றால் இந்த 20 கேள்விக்கு நீங்கள் சரியாக பதிலளித்து தான் ஆக வேண்டும். அதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் நண்பர்களே. என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்பதை பற்றிய 2 வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. அதை பார்த்து தயாரிப்பை மேற்கொள்ளுங்கள். அதாவது குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கும் குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கும் பாடத்திட்டம் என்ன, எத்தனை கேள்விகள் வரும், எந்தெந்த புத்தகங்கள் படிக்கலாம் என்பதை பற்றிய 2 வீடியோக்கள் தனித்தனியே பதிவேற்றப்பட்டுள்ளது நண்பர்களே. அதை பார்த்து புத்தகங்களை வாங்கி தயாரிப்பை மேற்கொள்ளுங்கள். அதுபோக நம்முடைய அகாடமியிலும் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது நண்பர்களே. அதையும் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதற்கடுத்து பாடத்திட்டத்திற்கு போகலாம். அதாவது யூனிட் 1இல் 30 கேள்விக்கு நீங்கள் 20 கேள்விகள் மிக சரியாக பதிலளிக்க வேண்டும் நண்பர்களே. பிளான் பண்ணிக்கோங்க, சொன்ன மாதிரி தான். அடுத்து யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் என்பதை பற்றி கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட், அதாவது இந்திய அளவிலையும் தமிழ்நாட்டு அளவிலையும் நிர்வாகத்தை பற்றி கேட்டு இருக்கிறார்கள். அதாவது இந்தியன் பாலிட்டி மற்றும் தமிழ்நாடு நிர்வாகம் இரண்டும் சேர்ந்த தலைப்பு நண்பர்களே. இதற்கு அதிகபட்சமாக 45 கேள்விகள் கேட்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் இந்த 2வது யூனிட்டிற்கு தான் நண்பர்களே அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது 45 கேள்விகள் கேட்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இது வெகு சுலபான தலைப்பு தான் நண்பர்களே. அதாவது இந்தியன் பாலிட்டி எல்லோருக்கும் தெரிந்தது தான், ஏற்கனவே நிறைய படித்திருப்பீர்கள். அதுபோக தமிழ்நாடு நிர்வாகம் பற்றிய சில தலைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது செக்ரட்டரியேட், சீஃப் செக்ரட்டரி, அடிஷ்னல் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் போது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார், பிடிஓ, ஆர்ஐ, விஏஓ போன்ற அனைத்து பதவிகளையும் கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. இதை பற்றி தனித்தனிய வீடியோவானது நம்முடைய யூடியூப் சேனலில் சில மாதங்களுக்கு முன்பாகவே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு நிர்வாகம் பகுதியில் இந்த தலைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். இது ஏற்கனவே எல்லோருக்குமே நடைமுறையில் உள்ள சில தலைப்புகள் தான். இருந்தாலும் நம்முடைய யூடியூப் சேனலில் இந்த அனைத்து தலைப்புகளை பற்றியும்
விரிவான வீடியோவானது பதிவேற்றப்பட்டுள்ளது நண்பர்களே, தேடி பாருங்கள். கண்டிப்பாக இந்த அனைத்து தலைப்புகளை பற்றியும் வீடியோவானது வெளியிடப்பட்டு இருக்கிறது. அது கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதற்கடுத்து இந்த 2வது யூனிட்டில் 45 கேள்விகள் கேட்பதாக குறிப்பிட்டு இருக்கிறார்கள். இதில் 35 கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பதிலளிக்க வேண்டும் நண்பர்களே. இது சுலபமான தலைப்பு தான் நண்பர்களே. பாலிட்டி உங்களுக்கு தெரிந்தது தான். அதாவது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், லோக்சபா, ராஜ்யசபா, ஃபண்டமெண்டல் ரைட், ஃபண்டமெண்டல் டியூட்டி, இது எல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான் நண்பர்களே. எனவே இதில் சுலபமாக மதிப்பெண் பெற்றுவிட முடியும். தமிழ்நாடு நிர்வாகத்துக்கு மற்றும் நம்முடைய வீடியோக்களை பாருங்கள். அதுபோக பேராசிரியர் கா. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய தமிழ்நாடு நிர்வாகம் ஆளுகை என்ற புத்தகத்தை வாங்கி படியுங்கள். அதில் எல்லா தகவல்களும் இருக்கும் நண்பர்களே. இதுவே போதுமானது. இந்த யூனிட் 2வில் 45 கேள்விகளுக்கு 35 கேள்விகள் நீங்கள் எளிதில் சரியாக பதிலளிக்கலாம் நண்பர்களே. அதாவது முதல் யூனிட்டில் 30க்கு 20 சரியாக பதிலளிக்க வேண்டும். 2வது யூனிட்டில் 45க்கு 35 கேள்விகள் மிக சரியாக பதிலளிக்க வேண்டும். அதற்கடுத்து 3வது யூனிட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட், அதாவது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி நண்பர்களே. இதற்கு 20 மதிப்பெண்கள் கொடுத்திருக்கிறார்கள். 20 கேள்விகள் நிர்ணயித்திருக்கிறார்கள். இதில் நீங்கள் 10 கேள்விகள் மிக சரியாக பதிலளித்தாலே பெரிய விஷயமாக இருக்கும் நண்பர்களே. ஏனென்றால் அறிவியல் தொழில்நுட்பத்தில் யாராலுமே சரியாக பதிலளிப்பது கடினம் நண்பர்களே. எனவே 20 கேள்விகளுக்கு ஒரு 10 கேள்விகள் எப்படியாவது சரியாக பதிலளிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். 10 கேள்விகள் சரியாக பதிலளித்து விட்டாலே இது பெரிய விஷயம். அதற்கு நீங்கள் படிக்க வேண்டியதெல்லாம் ஆங்கில வழியில் படிப்பவர்கள் டாடா மெக்ரா-ஹில் பப்ளிகேஷனில் வெளிவந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ற புத்தகத்தை படியுங்கள் நண்பர்களே. அது எல்லா தகவல்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. மெயின்ஸ் தேர்வுக்கு அதிலிருந்து தான் வரும். தமிழ் வழியில் படிக்க நினைப்பவர்கள் இளையராஜா கண்டண்ணா அவர்கள் எழுதிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என்ற புத்தகத்தை வாங்கி படியுங்கள். கண்டிப்பாக நீங்கள் 20க்கு 10 கேள்விகள் சரியாக பதிலளிக்க முடியும். அதாவது யூனிட் 3க்கு 20க்கு 10 கேள்விகள் நீங்கள் பதிலளித்தால் போதுமானது. அதற்கடுத்து யூனிட் 4 தமிழ்நாடு எக்கானமி அண்டு சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் சமூக பிரச்சனைகள். இதற்கு 30 கேள்விகள் நிர்ணயித்திருக்கிறார்கள் நண்பர்களே. 2வது அதிகபட்சமான கேள்வி, அதாவது டிஎன்பிசி குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் 2வது யூனிட்டிற்கு 45 கேள்விகள் நிர்ணயித்திருந்தார்கள். அதுபோக 4வது யூனிட்டிற்கு 30 கேள்விகள் நிர்ணயித்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது தமிழ்நாட்டின் பொருளாதாரம், தமிழ்நாட்டின் சமூக பிரச்சனைகள் என்ற தலைப்பில் 30 கேள்விகள் நிர்ணயித்திருக்கிறார்கள். இதில் நீங்கள் 20 கேள்விகள் மிக சரியாக பதிலளித்து விட்டால் போதும் நண்பர்களே. குரூப் 2A தேர்வில் நீங்கள் மெயின்ஸ் தேர்வில் வெற்றி பெற முடியும். அதற்கு தமிழ்நாடு எக்கானமி என்ற தலைப்பிற்கு பிரகதீஷ் பப்ளிகேஷன் வெளிவந்த இந்திய பொருளாதாரம் என்ற புத்தகத்தை வாங்கி படியுங்கள் நண்பர்களே. ஏனென்றால் அதிலிருந்து தான் பொருளாதாரம் சார்ந்த கேள்விகள் கேட்கிறார்கள். ஆங்கிலத்தில் படிக்க நினைப்பவர்கள் ரமேஷ் சிங் அவர்கள் எழுதிய இந்தியன் எக்கானமி என்ற புத்தகத்தை வாங்கி படியுங்கள். அதுபோக +1 +2 பள்ளி புத்தகத்தையும் ஒரு முறை படித்து விடுங்கள் நண்பர்களே. ஏனென்றால் தமிழ்நாடு பொருளாதாரம் என்பதை பற்றிய சில தகவல்கள் அதில் இருக்கிறது. அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதுபோக சமீபத்தில் நடந்த பட்ஜெட், அதாவது தேர்வுக்கு முன்பாக கடைசியாக நடைபெற்ற
ஆண்டு நிதிநிலை அறிக்கை மற்றும் பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய பொது பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய அந்த அறிக்கையும் பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதிலிருந்தும் சில கேள்விகள் கேட்பார்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இதுவே போதுமானது. அதற்கடுத்து சமூக பிரச்சனைகள், இதற்கு சிவா அவர்கள் எழுதிய சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்ற புத்தகம் கட்டாயமாக நீங்கள் படிக்க வேண்டும் நண்பர்களே. அதிலிருந்து தான் பெரும்பாலும் கேட்கிறார்கள். குரூப் 2 பிலிமினரி தேர்வில் கேட்ட சில கேள்விகள் கூட அதில் இருக்கிறது. எனவே அந்த சமூக பிரச்சனைக்கு அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். வெகு தூரத்தில் இருப்பவர்கள், அதாவது சென்னை சுற்றுப்பகுதிகளில் இருப்பவர்களுக்கு எளிதாக வாங்கிவிடலாம். கிராமப்புறங்களில் தொலைதூரத்தில் இருப்பவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பது என்பது சிரமமான காரியம் நண்பர்களே. எனவே நம்முடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இந்த புத்தகங்களிலிருந்து உங்களுக்கு தேவையான தலைப்புகளின் அடிப்படையில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். அதை பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. அதற்கடுத்து யூனிட் 5 ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டின் புவியியல், சூழ்நிலையியல், பல்லுயிர் மண்டலம் மற்றும் பேரிடர் மேலாண்மை என்று கொடுத்திருக்கிறார்கள். இதில் 25 கேள்விகள் கேட்பதாக சொல்லி இருக்கிறார்கள் நண்பர்களே. நீங்கள் இந்த 25 கேள்விகளுக்கு 10 கேள்விகள் மிக சரியாக பதிலளித்தாலே போதுமானது நண்பர்களே. ஏனென்றால் இந்த என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி பற்றி வருகிற கேள்விகளை யாராலும் சரியாக பதிலளிக்க முடியாது. ஜியாகிரபி பற்றிய கேள்விகளுக்கு மட்டுமே ஓரளவுக்கு பதிலளிக்க இயலும். எனவே நீங்கள் 25 கேள்விகளுக்கு ஒரு 15 கேள்விகள் அடித்து விடுங்கள் நண்பர்களே, போதுமானது. அதாவது யூனிட் 5ற்கு, அதாவது குரூப் 2A மெயின்ஸ் யூனிட் 5இல் 25 கேள்விகள் கேட்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த 25 கேள்விகளில் 15 கேள்விகள் சரியாக விடையளித்து விடுங்கள் நண்பர்களே. நீங்கள் கட்டாயமாக குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் வெற்றி பெற்று விடுவீர்கள். இதற்கு பேராசிரியர் மஜித் ஹுசைன் அவர்கள் எழுதிய ஜியாகிரபி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும் நண்பர்களே. ஏனென்றால் பிலிமினரி தேர்வில் கேட்ட கேள்விகள் அந்த புத்தகத்தில் தான் இருந்து எடுத்திருக்கிறார்கள். நேரடியாக அப்படியே இருக்கிறது. எனவே ஜியாகிரபி என்று வந்தாலே மஜித் ஹுசைன் அவர்கள் எழுதிய ஜியாகிரபி ஆஃப் இந்தியா என்ற புத்தகம் தான் நண்பர்களே. பாலிட்டிக்கு எப்படி லட்சுமிகாந்த் புத்தகமோ அதுபோல ஜியாகிரபிக்கு மஜித் ஹுசைன் அவர்கள் புத்தகம் தான் நண்பர்களே. அதை கண்டிப்பாக படியுங்கள். நீங்கள் ஒரு 15 கேள்விகள் வரை சரியாக பதிலளிக்க முடியும். இவ்வளவுதான் நண்பர்களே. அதற்கடுத்து அனைத்து யூனிட்டிலும் கரண்ட் அஃபேர்ஸ் என்று கொடுத்து இருக்கிறார்கள். நம்முடைய டெலகிராம் சேனலில் தினந்தோறும் நடைபெறுகிற கரண்ட் அஃபேர்ஸ் பகுதியானது தொகுத்து PDF வடிவில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களே. நீங்கள் அதை படித்தாலே போதுமானது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தலைப்புகளை சரியாக பதிலளிக்க முடியும். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் என்று சொல்லும்போது தி இந்து மற்றும் தினமணி, தமிழ் திசை நாளிதழ்களில் வருகிற கரண்ட் அஃபேர்ஸிலிருந்து தான் கேள்விகள் வரும். அந்த அனைத்து செய்தித்தாள்களிலும் வருகிற முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் எடிட்டோரியல் என்று சொல்லக்கூடிய கட்டுரை பகுதிகளையும் ஒன்றாக தொகுத்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நம்முடைய டெலகிராம் சேனலில் PDF ஆக டெய்லி பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களே. அதாவது தினந்தோறும் மாலை 5 மணிக்கு அன்றன்றைய நடப்பு நிகழ்வுகளானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நீங்கள் தொடர்ந்து அதை படித்து வந்தாலே இந்த குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பகுதியானது கை கொடுக்கும். வேறு எதுவும் தேவையில்லை நண்பர்களே. கூடுதலாக படிக்க நினைப்பவர்கள் யோஜனா மற்றும் திட்டம் என்ற 2 மாத இதழை படியுங்கள். அதுபோக
தமிழக அரசால் வெளியிடக்கூடிய தமிழ் அரசு என்கிற மாத இதழை தொடர்ந்து படியுங்கள் நண்பர்களே. பெரும்பாலான அரசினுடைய திட்டங்கள் அதில் தான் இருக்கிறது. மெயின்ஸ் தேர்வுக்கு அது முக்கியமாக கை கொடுக்கும் நண்பர்களே. அந்த தமிழ் அரசு இதையும் நம்முடைய டெலிகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. பார்த்து பயன்பெறுங்கள். முக்கியமாக படிக்க வேண்டிய மாத இதழ் தமிழ் அரசு ஆகும். இவ்வளவுதான் நண்பர்களே. குரூப் 2A மெயின்ஸை பொறுத்தவரை, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியில் 150 கேள்விகளுக்கு நீங்கள் நான் சொன்ன விவரத்தின்படி 100 கேள்விகள் நீங்கள் சரியாக பதிலளிக்க வேண்டும் நண்பர்களே. அதாவது யூனிட் 1இல் 20 கேள்விகள், யூனிட் 2இல் 35 கேள்விகள், யூனிட் 3இல் 10 கேள்விகள், யூனிட் 4இல் 20 கேள்விகள், யூனிட் 5இல் 15 கேள்விகள் என மொத்தம் நீங்கள் 150க்கு 100 கேள்விகள் மிக சரியாக பதிலளிக்க வேண்டும் நண்பர்களே. அப்படி நீங்கள் 100 கேள்விகளுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியில் சரியாக விடையளித்து விட்டால் நீங்கள் கண்டிப்பாக குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி நண்பர்களே. அதை யாராலும் தடுக்க முடியாது. அதற்கேற்றாற்போல் நீங்கள் திட்டமிட்டு தயாரிப்பை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. அதற்காகத்தான் இந்த வீடியோவானது இவ்வளவு முன்கூட்டியே வெளியிடப்படுகிறது. மாணவர்கள் குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை தெளிவுபடுத்தி ஒரு நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோவானது முன்கூட்டியே பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களே. இதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். அதற்கேற்றாற்போல் நான் சொன்ன சில புத்தகங்களை வாங்கி பயிற்சி மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. நான் சொன்னது போல அந்தந்த யூனிட்டிலும் எத்தனை கேள்விகள் சரியாக பதிலளிக்க வேண்டும் என்பதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கேற்றாற்போல் தயாரிப்பை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. எப்படி இருந்தாலும் மொத்தத்தில் நீங்கள் ஒரு 100 கேள்விகள் ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியில் சரியாக விடையளித்து விடுங்கள் நண்பர்களே. நிச்சயமாக நீங்கள் குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் வெற்றி பெற்று விடுவீர்கள். அதாவது 150 கேள்விகள் கேட்கிறார்கள். அது 50 கேள்விகள் போனால் கூட 100 கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பதிலளித்து விடுங்கள். கட்டாயம் நீங்கள் 2A மெயின்ஸ் தேர்வில் வெற்றி பெற்று விடுவீர்கள். ஆனால் இந்த 100 கேள்விகளுக்கு மிக சரியாக பதிலளிப்பது என்பது ஒரு பெரிய கடினமான காரியம்தான் நண்பர்களே. ஏனென்றால் ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியில் 150க்கு 100 என்பது ஒரு கடினமான கேள்விதான் நண்பர்களே. இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அரசாங்க பணியில் சேர வேண்டுமே. அதற்காக நீங்கள் கடினமாக உழைத்துதான் ஆக வேண்டும் நண்பர்களே. அதற்கடுத்து பார்ட் பிக்கு வருவோம் நண்பர்களே. பார்ட் பி ஆனது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் நண்பர்களே. அதாவது பொதுவான நுண்ணறிவு மற்றும் காரணம் கற்பித்தல் என்ற தலைப்பில் 50 கேள்விகள் கேட்பதாக குறிப்பிட்டு இருக்கிறார்கள் நண்பர்களே. மாணவர்களுக்கு இன்னொரு முக்கியமான தகவல்களை சொல்ல வேண்டும். இதற்கு முன்பாக நடந்த, அதாவது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடந்த குரூப் 2A மெயின்ஸ் தேர்வானது 100 ஜென்ரல் ஸ்டடீஸ் கேள்விகள், 60 பொது தமிழ் கேள்விகள், 40 ரீசனிங் கேள்விகள் என இருந்தது நண்பர்களே. அதாவது 60 தமிழ் பகுதி அல்லது ஆங்கில பகுதி கொடுத்திருந்தார்கள். மாணவர்கள் எளிதில் விடையளித்திருப்பீர்கள். ஏனென்றால் தமிழ் தெரிந்தவர்கள் தமிழுக்கும், ஆங்கிலம் படித்தவர்கள் ஆங்கிலத்தையும் தேர்ந்தெடுத்திருப்பீர்கள். ஆனால் இந்த முறை குரூப் 2 மெயின்ஸ் தேர்வானது சற்று மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலத்தை நீக்கிவிட்டார்கள். அதற்கு பதிலாக ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் நண்பர்களே. இதை பற்றிய விரிவான வீடியோவானது பதிவேற்றப்பட்டுள்ளது, பாருங்கள். அதாவது சென்ற குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் 60 தமிழ் கேள்விகள் இருந்தது. அந்த 60 தமிழ் கேள்விகளை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக 60 பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடீஸ் கேள்வியை சேர்த்திருக்கிறார்கள் நண்பர்களே. அதே போல பொது ஆங்கிலத்திலும் அதே போல 60 கேள்வி நீக்கிவிட்டு
60 ஜெனரல் ஸ்டடீஸ் கேள்வியை சேர்த்திருக்கிறார்கள். அதாவது இப்பொழுது பாடத்திட்டமானது வெறும் ஜெனரல் ஸ்டடீஸ் மற்றும் மேக்ஸ் மட்டுமே கொண்டுள்ளது நண்பர்களே. அதாவது ரீசனிங் மட்டுமே கொண்டுள்ளது. 150 ஜெனரல் ஸ்டடீஸ், 50 ரீசனிங் கேள்விகள் மட்டுமே இருக்கிறது நண்பர்களே. இதில் தமிழோ ஆங்கிலமோ கிடையாது. எனவே கட் ஆஃப் ஆனது உயர்வதற்கு வாய்ப்பில்லை நண்பர்களே. தமிழ் மற்றும் ஆங்கிலம் இருந்தால் கட் ஆஃப் ஆனது உயர்ந்திருக்கும். ஏனென்றால் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மாணவர்கள் 60 கேள்விகளுக்கு 50 கேள்விகளை மிக சரியாக அடித்து விடுவார்கள். ஆனால் இப்பொழுது அந்த தமிழ் மற்றும் ஆங்கில பகுதியை நீக்கிவிட்டார்கள் நண்பர்களே. அதற்கு பதிலாக அனைத்துமே ஜெனரல் ஸ்டடீஸாக மாற்றி இருக்கிறார்கள். இதில் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியில் மதிப்பெண் எடுப்பது மிகவும் குதிரை கொம்பு நண்பர்களே. எனவே கட் ஆஃப் ஆனது உயர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே தான் இருக்கும். சென்ற ஆண்டு இருந்த கட் ஆஃபே தான் இருக்கும் நண்பர்களே. அதற்கடுத்து இப்போ பார்ட் பியை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது பார்ட் பியில் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் என்ற பகுதியில் 50 கேள்விகள் கேட்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இதில் அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டிகோடிங், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், பசில்ஸ், டைஸ், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், லாஜிக்கல் வென் டயக்ராம், ஆல்பா நியூமரிக் ரீசனிங், அரித்மெட்டிக்கல் ரீசனிங், வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், calendar, permutation combination, inserting the missing character, logical reasoning, figural series, numerical operation, symbolic operation, word building, statement and conclusion, address matching, mirror image, embedded figure, visual reasoning, figural classification, square completion என்று 27 தலைப்புகள் கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. இந்த 27 தலைப்புகளில் இருந்து 50 கேள்விகள் கேட்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அதாவது ஏறக்குறைய ஒவ்வொரு தலைப்பில் இருந்தும் 2 கேள்விகள் கேட்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது 27 தலைப்பிலும் பொதுவாக 50 கேள்விகள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதன் கணக்குப்படி பார்த்தோமானால் சராசரியாக ஒரு தலைப்பில் இருந்து 2 கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. இதற்கு நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய மிக சிறப்பான புத்தகம் என்பது பார்த்தால் ஆர்.எஸ். அகர்வால் எழுதிய வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் புத்தகம் தான் நண்பர்களே. அந்த ஒரு புத்தகத்தை பயிற்சி செய்தாலே நீங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு 40 மதிப்பெண்கள் வரை எடுத்துவிட முடியும் நண்பர்களே. ஏனென்றால் குரூப் 2 பிலிமினரி தேர்வில் கேட்கப்பட்ட 25 கேள்விகளில் 20 கேள்விகள் அந்த ஆர்.எஸ். அகர்வால் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இருந்து தான் அப்படியே டைரக்டாக கேட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது எந்த ஒரு வரியோ ஆப்ஷனையோ மாற்றாமல் ஆர்.எஸ். அகர்வால் அவர்கள் எழுதிய அந்த குவான்டிடேட்டிவ், ஆப்டிடியூட் மற்றும் ரீசனிங் புத்தகத்தில் இருந்து 20 கேள்விகள் அப்படியே கேட்டிருக்கிறார்கள் நண்பர்களே பிலிமினரி தேர்வில். எனவே மெயின்ஸ் தேர்விலும் கண்டிப்பாக அதிலிருந்து தான் கேட்பார்கள். எனவே மாணவர்கள் அந்த ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள் நண்பர்களே. அதாவது தினமும் பயிற்சி செய்து பாருங்கள். வேறு எந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்க தேவையில்லை நண்பர்களே. பல்வேறு பயிற்சி மையங்களில் பலவிதமான புத்தகங்களை போடுகிறார்கள். எல்லோற்றையும் வாங்கி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் நண்பர்களே. இந்த ஆர்.எஸ். அகர்வால் அவர்கள் எழுதிய வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் என்ற புத்தகத்தை வாங்கி பயிற்சி செய்யுங்கள். கட்டாயமாக டிஎன்பிஎஸ்சி அதிலிருந்து தான் நண்பர்களை கேள்வி கேட்பார்கள். ஏன் இவ்வளவு உறுதியாக சொல்லுகிறேன் என்றால் தற்பொழுது நடந்த பிலிமினரி தேர்வில் ஆராய்ந்து பார்க்கும்போது 25 கணித வினாக்களில் 20 கேள்விகள் அப்படியே அந்த ஆர்.எஸ். அகர்வால் புத்தகத்தில் இருந்தே கேட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே வந்திருக்கிறது. அதை வைத்து தான் உறுதியாக சொல்லுகிறேன். குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் கேட்கக்கூடிய அந்த ரீசனிங் பகுதிக்கு இந்த ஆர்.எஸ். அகர்வால் புத்தகம் தான் நீங்கள் படிக்க வேண்டும். வேறு எதுவும் படிக்க தேவையில்லை நண்பர்களே.
இந்த 50 கேள்விகளில் 40 கேள்விகள் நீங்கள் சரியாக பதிலளித்து விடுங்கள் நண்பர்களே, போதுமானது. நீங்கள் நிச்சயமாக குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் வெற்றி பெற்று விடுவீர்கள். நான் சொன்னது போல அந்த ஆரிஸ் அகர்வால் எழுதிய அந்த ரீசனிங் புத்தகத்தை பயிற்சி செய்தால் கண்டிப்பாக இதில் 40 மதிப்பெண்கள் எடுத்து விடலாம் நண்பர்களே. எப்படிப்பட்டாவது அந்த புத்தகத்தை வாங்கி பயிற்சி செய்யுங்கள். நூலகத்திற்கு செல்லுபவர்கள் நூலகத்தில் இருக்கிறது, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. நேரத்தை வீணடிக்க வேண்டாம். கணிதத்தை பயிற்சி செய்து பாருங்கள். அதாவது கணிதத்தின் 50 கேள்விகளுக்கு 40 கேள்விகள் சரியாக பதிலளித்து விடுங்கள் நண்பர்களே. அது போக ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியில் 150க்கு 100 எடுத்தால் போதும் என்று சொல்லியிருந்தேன். ஆக ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியில் 100ம் ரீசனிங் பகுதியில் ஒரு 40ம் ஆக மொத்தம் 140 பிளஸ் என்ற கேள்விகள் நீங்கள் சரியாக பதிலளித்தால் கட்டாயமாக நீங்கள் குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் வேலை வாங்கி விடுவீர்கள் நண்பர்களே. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை உறுதியாகிவிடும். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொன்னது 95% அப்படியே நடக்கும் நண்பர்களே. அலட்சியப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் பிலிமினரி தேர்வுக்கு முன்பாகவே நாம் வெளியிட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் மிக சரியாக பொருந்தி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் சொல்லுகிறேன். இந்த 140 பிளஸ் என்ற மதிப்பெண்களை, அதாவது குறைந்தபட்சம் 140 எடுத்தால் கூட உங்களுக்கு 2A மெயின்ஸ் கிளியர் ஆகிவிடும் நண்பர்களே. ஏற்கனவே சொன்னது போல எந்தெந்த யூனிட்டில் எத்தனை கேள்விகள் சரியாக அடிக்க வேண்டும் என்று இப்பொழுதே திட்டமிட்டு அதற்கேற்றவாறு பயிற்சி செய்யுங்கள் நண்பர்களே. கணிதத்திற்கும் அந்த புத்தகத்தை வாங்கி பயிற்சி செய்யுங்கள். அதன்படி ஜிஎஸ்ஸில் 100ம் ரீசனிங் பகுதியில் ஒரு 40ம் ஆக 140 பிளஸ் மதிப்பெண்கள் நீங்கள் குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில், அதாவது 140 கேள்விகள் 140 பிளஸ் கேள்விகள் நீங்கள் சரியாக பதிலளித்து விட்டால் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் நண்பர்களே. இதுதான் ஒரு தாரக மந்திரம். சிலர் சொல்லுவார்கள் கட் ஆஃப் கூடும் அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். கண்டிப்பாக கூடாத நண்பர்களே. ஏனென்றால் தமிழ் மற்றும் ஆங்கில பகுதியை இதிலிருந்து நீக்கிவிட்டார்கள். நான் சொன்னதிலிருந்து கட் ஆஃப் குறையும் ஒழிய கூடுவதற்கு வாய்ப்பில்லை நண்பர்களே. ஏனென்றால் நான் பல முறை இதை நன்கு அலசி ஆராய்ந்துதான் உங்களுக்கு இந்த முடிவை சொல்லி இருக்கிறேன். சும்மா போகிற போக்கில் சிலர் அடித்து விடுவாங்க. கட் ஆஃப் 150 வரும், 160 வரும் அப்படின்னு அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க நண்பர்களே. குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் ஏறுவதற்கு வாய்ப்பே இல்லை நண்பர்களே. ஏனென்றால் பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலத்தை சுத்தமாக எடுத்து விட்டார்கள். அதற்கு பதிலாக ஃபுல்லாகவே ஜெனரல் ஸ்டடீஸ் சேர்த்திருக்கிறார்கள். அதுபோக ரீசனிங் பகுதியை சேர்த்திருக்கிறார்கள். 2 பகுதியுமே குதிரை கொம்புதான் நண்பர்களே. அவ்வளவு கடினமான கேள்விகளாக இருக்கும். பதிலளிப்பது ரொம்ப சிரமமாக இருக்கும் நண்பர்களே. அதற்கு தான் முன்கூட்டியே படிக்க ஆரம்பித்து விடுங்கள். கட் ஆஃப் பொறுத்தவரை நான் சொன்னது தான் ஃபைனலாக இருக்கும் நண்பர்களே. 140 பிளஸ் எடுத்துவிட்டால், அதாவது 140க்கு குறையாமல் நீங்கள் எடுத்தால், அதாவது 140 கேள்விகள் சரியாக பதிலளித்தால் நீங்கள் குரூப் 2A அதிகாரி நண்பர்களே. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கேற்றாற்போல் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியானது சற்று கடினமானதுதான் நண்பர்களே. பிலிமினரி தேர்விலே எவ்வளவு கடினமாக கேட்டார்கள் அதுபோலத்தான் மெயின்ஸ் தேர்விலும் கடினமாக இருக்கும். அதுபோக இந்த குரூப் 2A மெயின்ஸ் தேர்வானது CBT முறையில் நடைபெறும் நண்பர்களே. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், கணினி வழியை அடிப்படையாக கொண்ட தேர்வு நண்பர்களே. அதாவது ஆன்லைன் வழியாகத்தான் தேர்வு நடைபெறும். எனவே மாணவர்கள் எளிதாக இதில் விடையளிக்க முடியும் நண்பர்களே. அதாவது OMR போல இதில் சர்க்கிள் பண்ண தேவையில்லை. கணினி வழி என்பதால் இதில் நீங்கள் எளிதில் விடையளிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். எனவே நான் சொன்னது போல தேர்வுக்கு தயாராகுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து
அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி விவாதிக்கலாம். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. நன்றி. நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள், அது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். இதுவரை 130க்கும் மேற்பட்ட வீடியோவானது பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. அது அனைத்தும் டிஎன்பிசி தேர்வு தொடர்பானது. மேலும் ஒரு சில வீடியோக்கள் டிஆர்பி தேர்வு தொடர்பானதாக இருக்கும், ஒரு சில பிஇஓ தேர்வு தொடர்பாக இருக்கும் நண்பர்களே. பெரும்பாலும் டிஎன்பிசி தேர்வு பற்றிய வீடியோக்கள் தான் அதிகமாக இருக்கும் நண்பர்களே. அவை ஒவ்வொன்றும் அத்தியாவசியமான வீடியோக்கள். அதாவது தமிழ்நாடு நிர்வாகம் பற்றிய அனைத்து தலைப்புகளுக்கும் விரிவான வீடியோவானது பதிவேற்றப்பட்டுள்ளது. அதை பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் நண்பர்களே. அடுத்து முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி விவாதிக்கலாம் நண்பர்களே. நன்றி.